இந்த உலகத்துல உங்களால டைம் டிராவல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. Time travel is already possible. டைம் டிராவல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஒரு சின்ன விஷயத்தால நம்மளால டைம் டிராவல் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புறீங்களா? வேற எதுவுமே கிடையாது, லெட்டர்ஸ் தான். லெட்டர்ஸ் அப்படிங்கிறது டைம் டிராவல் மெஷின் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லெட்டர் தான் ஒரு பீஸ் அப்படிங்கிறத உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லெட்டர் தான் அணு ஆயுத போர் தொடங்குவதற்கும் அதே லெட்டர் தான் அணு ஆயுத போர் முடிவதற்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை கேட்ட பின்பு உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும், உங்களுக்கும் உங்களுடைய காதலனுக்கும், இல்லாட்டி உங்கள் காதலிக்கும், உங்களுக்கும் உங்களுடைய பாஸுக்கும், இல்லை உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம், பேசாமல் இருக்கலாம், இல்லை மனஸ்தாபம் இருந்துட்டு அவங்கக்கிட்ட ஏன் நம்ம பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஈகோவில் நம்ம உட்காந்துட்ருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஒரு ஒயிட் பேப்பர் எடுங்க, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 லைன்ஸில் ஒரு லெட்டராக எழுதி நீங்கள் யார்கிட்ட கொடுக்கணுமோ, யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாரை உங்களை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட கொடுத்துருங்க. ஒரு லெட்டர் என்ன செய்யும் அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். வெப்பன் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்கிறதும், டூல் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறதும், மேஜிக்கல் கம்யூனிகேஷன், டைம் மெஷின் இப்படின்னு சொல்லி லெட்டர்ஸுக்கு பல விதமான பெயர்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு லெட்டரால் இவ்வளோ பெரிய விஷயங்களை செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? அணு ஆயுதம் அப்படிங்கிறது தான். ஒரே ஒரு பேப்பர், அந்த பேப்பரில் எழுதப்பட்ட சில வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை படிக்கக்கூடிய ஒரு அதிபர், அதை சொன்ன ஒரு சயின்டிஸ்ட், இவ்வளோதான் ஒரு அணு ஆயுத போர் வருவதற்கும் இங்கே நிறைய மனிதர்கள் இறப்பதற்கும் நம்ம காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சப்போஸ் அந்த லெட்டர் அந்த அதிபர் கையில் கிடைக்கலனா இதை விட கூடுதலான மனிதர்கள் இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வரலாற்று ஆய்வாளர்கள். வேற எந்த லெட்டரும் கிடையாது, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் இருக்காங்கல்ல, அவர் எழுதின லெட்டர் தான். 1939 ஆகஸ்ட் மாதம் ஒரு லெட்டரை ரூஸ்வெல்ட்டுக்கு, அமெரிக்காவினுடைய பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய ரூஸ்வெல்ட் அவர்களுக்கு எழுதுகிறார். வெறும் ஒரே ஒரு பக்கம் தான் அந்த லெட்டர் இருக்கு. அந்த லெட்டரில் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? நாசி படை மிகப்பெரிய குண்டுகளை, ஒரு அழிவு ஆயுதத்தை உருவாக்கி வருகிறார்கள். அந்த ஆயுதத்தை பற்றி எனக்கும் என்னுடைய சில விஞ்ஞானிகளுக்கும் சில உண்மைகள் தெரியும். நீங்கள் அந்த ஆயுதத்தை தயாரித்து விட்டீங்கன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களை எல்லாரையுமே, இந்த உலகத்தையே நாசி படை அழித்து விடும் அப்படிங்கிறது அந்த லெட்டர் எழுதியிருக்கக்கூடிய அந்த ஒரு பேஜில் அடங்கியிருக்கக்கூடிய மெசேஜ். இதை வாசித்த உடனே ரூஸ்வெல்ட் அவர்களுக்கு தூக்கி வாரி போடுது. உடனடி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் அதை சார்ந்து இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளை என்ன செய்கிறாங்க? பிரைன் ட்ரெயின் வழியாக அமெரிக்காவுக்கு நாடு கடத்துகிறாங்க. அமெரிக்காவுக்கு வர சொல்கிறாங்க. அமெரிக்கா நாசிப்படையை விட, ஹிட்லர் படையை விட அதிவிரைவாக இந்த அணு ஆயுதம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. நாசிப்படைக்கு ஒரு ஏமாற்றம் கிடைக்கிறது. சப்போஸ் இந்த அணு ஆயுதம் நாசிப்படைக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா எத்தனை லட்சம் மனிதர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கும் யாராலையுமே யூகிக்க முடியாது. ஏன்னா அவங்க இருந்த சிச்சுவேஷன் அப்படி, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கா ஹிரோஷிமா நாகசாகி மேலே அணு ஆயுதத்தை யூஸ் பண்ண மாதிரியே நாசிப்படைக்கு இது கிடைச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக பல நாடுகளுக்கு எதிராக நாசிப்படை இதை பயன்படுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லெட்டர் உலக அமைதிக்கும் உலக போர் நின்றதற்கும் அந்த போருக்கான காரணமாகவும் மாறி இருக்கிறது அப்படின்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களுடைய இந்த லெட்டரை நம்ம சொல்லலாம். ஒரு போரை நிப்பாட்டக்கூடிய வலிமை ஒரு பேஜ் லெட்டருக்கு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அடுத்ததா மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள். ஜெயில எப்போ பார்த்தாலும் இந்த மார்ட்டின் லூதர் கிங் அவர்களை அடைச்சு போட்டுருவாங்க. அவர் கிடைக்கக்கூடிய ஸ்கிராப்பாக இருக்கக்கூடிய பேப்பர்ஸ்லாம் எடுத்து சில சிந்தனைகளை எழுதுவார், அப்படியே தூக்கி வெளியில் வீசுவார். யாராவது எடுத்து படிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவர் வெளியிலே விட மாட்டாங்க, மார்ட்டின் லூதர் கிங்கை வெளியிலே விட மாட்டாங்க. குறிப்பாக இந்த பெர்மிங்ஹாம் ஜெயிலில் வச்சு, அதாவது 1963 பெர்மிங்ஹாம் ஜெயிலில் இந்த மார்ட்டின் லூதர் கிங் அவர்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு குட்டி ஒரு பேப்பரில் ஒரு லெட்டர் எழுதுகிறாரு. என்னை நீங்கள் அடைத்து விடலாம், என்னுடைய சிந்தனைகளை நீங்கள் அடைக்க முடியாது, இது பறந்து பல மனிதர்களிடம் சிக்கும். அந்த நேரம் இதை வாசிக்கக்கூடிய மனிதர்கள் கண்டிப்பாக மாற்றத்திற்கான வித்தாக மாறுவார்கள் அப்படிங்கிறது தான். அதை வாசிக்கக்கூடிய மனிதர்கள், அவர் எழுதின அந்த லெட்டரை வாசிக்கக்கூடிய மனிதர்கள் தான் கடைசியாக அமெரிக்காவில் ராசிசம் அப்படிங்கிறது ஒழிவதற்கான காரணமாக மாறியது அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்ததாக ஒரு லெட்டர் இருக்குது, கலீலியோ அவர்களுடைய லெட்டர். கொஞ்சம் பக்கங்கள் இருக்கும். ஆனால் இந்த லெட்டரை அவர் எழுதி கொடுத்து நிறைய பேர் வாசிக்கும்போது அவரை பிடிச்சி உள்ளே போட்டுட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க, அவருக்கு நிறைய சித்திரவதை கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் கூட இந்த யூனிவர்ஸ், ஒட்டுமொத்தமான யூனிவர்ஸ், இந்த யூனிவர்ஸ் எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறத பல ஆயிரம் மனிதர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அதனால் அவர் ஹவுஸ் அரெஸ்ட்டுக்கு உட்பட்டாலும் ஒரு நபர் ஹவுஸ் அரெஸ்ட்டுக்கு உட்படும் போது பல நபர்களுடைய நாலேஜ் அப்படிங்கிறது பெருக்கெடுத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு லெட்டர் நடத்தின சேஞ்ச் பாருங்க. அடுத்ததா 1917 ஒரு சீக்ரெட் லெட்டர் காரணமாகத்தான் முதல் உலகப் போர்ல அமெரிக்கா கொஞ்ச நாள் குதித்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த லெட்டர் வெறும் ஒரு பக்க லெட்டர் தான். அந்த ஒரு பக்கத்தில் என்ன மெசேஜ் இருந்துச்சுன்னா, மெக்சிகோ அமெரிக்காவுக்கு எதிராக போராட போகுது, பார்த்து இருந்துக்கோங்க அப்படிங்கிறது தான். ஜஸ்ட் இந்த ஒரு செய்தி கிடைச்ச உடனே அமெரிக்காவுக்கு வேறு வழியே இல்லை. 1917 முதல் வேர்ல்டு வாரில் அவங்க அந்த யுத்தத்தில் பங்கெடுக்கிறாங்க, மெக்சிகோவை அடக்குவதற்காக மட்டும். இந்த லெட்டரை எழுதினது யார் தெரியுமா? இது ஒரு சீக்ரெட் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பின்னாடி சூப்பரான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஆனால் 1917 இந்த லெட்டரை எழுதினது வேறு யாருமே இல்லை, ஜெர்மனியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் அமெரிக்காவுக்கு ஒரு சீக்ரெட் மெசேஜ் அனுப்பியிருக்கார். இந்த மெசேஜினால் அமெரிக்கா அந்த யுத்தத்துக்கு போகுது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறத கொஞ்சமாக அப்படியே அடக்கி வைக்கிறாங்க. அது இல்லைனா மெக்சிகோக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடந்திருக்கும். பெரிய அளவில் நிறைய உயிர்கள் அப்படிங்கிறது பலியாகி இருக்கும். அடுத்ததான் ஆலன் டியூரிங் அவர்களுடைய அடுத்த லெட்டர் தான். ஆலன் டியூரிங் அவர்கள் நாசி படை அடுக்கடுக்காக மெசேஜ் எல்லாம் பாஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த மெசேஜை எங்கேயாவது எடுத்து பிரேக் பண்ணி வாசிச்சிடலாமான்னு பார்த்தா அதுக்கு ஒரு கோடு தேவைப்படுது. அந்த கோட் வேர்டை கண்டுபிடிக்க முடியலை. ஆலன் டியூரிங் அவர்கள் எழுதுகிறார், ஒரு கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கோட் வேர்டை நம்ம பிரேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மெஷினை கண்டுபிடிக்கிறாரு. அவர் கண்டுபிடிச்சதுனால மட்டும்தான் பல அட்டாக்கை நாசி படையிலிருந்து பல நாடுகளால் தவிர்க்க முடிந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உண்மையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஆலன் டியூரிங் அவர்களுடைய அந்த லெட்டர் நடத்தின அந்த மேஜிக் உங்களால் உணர முடியுதா? இதனால் எத்தனை மனிதர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க தெரியுமா? சுமார் 14 மில்லியன், அதாவது அந்த காலகட்டத்தில் 1.5 கோடி மனிதர்களை ஒரு லெட்டர், ஆலன் டியூரிங் அவர்களுடைய ஒரு லெட்டர் காப்பாற்றியதாக சொல்லுகிறார்கள். அடுத்ததா மேரி கியூரி அவர்களுடைய லெட்டர் தான். மேரி கியூரி நோபல் பரிசை வின் பண்ணக்கூடிய முதல் பெண்மணி. நான் கண்டுபிடிச்சிட்டேன் 2 தனிமங்களை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லெட்டரில் இந்த உலகத்தில் இதுவரையிலும் நாம் இப்போ பயன்படுத்தக்கூடிய கதிர இயக்கம், எக்ஸ்ரேலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, அதுக்கான வித்திட்ட மேரி கியூரி அவர்கள் எழுதின அந்த லெட்டர் தான் சிறப்பான கண்டுபிடிப்பாக இருக்கிறது மனித வாழ்வில். இல்லாட்டினா நம்ம எல்லாருமே கை உடைஞ்சி கால் உடைஞ்சலாம் இப்போ இருக்கும்போது அப்படியே தொங்க போட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதான். பல நபர்களும் கை இல்லாமல் கால் இல்லாமல் கர்ப்பத்தில் வளரக்கூடிய சிசு எப்படி இருக்குன்னு தெரியாமல் நம்ம வாழ்ந்திருப்போம் அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. கடைசியாக ஜான் எஃப் கென்னடி அவர்கள் எழுதிய லெட்டர். அந்த பக்கமாக யுஎஸ்எஸ்ஆர் இருக்குது, சோவியத் யூனியன், ரஷ்யா. இந்த பக்கமாக ஜான் எஃப் கென்னடி அவர்கள் இருக்காங்க. ஒரு லெட்டர் எழுதுகிறார், ஒரே ஒரு பக்கம் தான். எப்பா, நீ என் சிட்டியை இத்தனை இடத்துல அடிக்க நினச்சிட்டு இருக்க, என்கிட்டயும் அணு ஆயுதங்கள் இருக்குது, நாம் இந்த மாதிரி போர் நடத்தணுமா வேண்டாமா கொஞ்சம் யோசிச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி ஜான் எஃப் கென்னடி அவர்கள் எழுதிய லெட்டர். நான் இப்போ சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒரு டைம் மிஷினாக தோணிச்சா? என்னையா ஒரு லெட்டரில் இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி தோன்றுகிறதா? இதே மாதிரியான ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணத்தில் நீங்களும் இருப்பீங்க. யுத்தம் அப்படின்னு சொல்கிறது 2 நாடுகள் மோதிக்கொள்வது. குடும்ப சண்டை அப்படிங்கிறது 2 நபர்கள் மோதிக்கொள்வது. 2 நாடுகள் மோதிக்கொள்வதையே ஒரு லெட்டரால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறத நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். 2 நபர்கள், 2 நண்பர்கள், காதலன் காதலி, மனைவி கணவன், நீங்கள் சண்டை போடுறதா இருந்துச்சுன்னா ஒரு லெட்டரால் இதெல்லாம் சால்வ் பண்ண முடியும். அதுக்கான எக்ஸாம்பிளாக நீங்கள் தான் மாறணும். ஜஸ்ட் ஒரு லெட்டர், ஒரு பேனாவை எடுங்க. வாட்ஸ்அப் மெசேஜ் வேண்டாம், இமெயில் வேண்டாம், வேறு எதுவுமே வேண்டாம், டிஜிட்டல் வேண்டாம். ஒரு பேப்பர் எடுக்கிறீங்க, ஒரு பேனா எடுக்கிறீங்க. என் அன்பு மனைவிக்கு நான் செய்தது தவறு தான், மன்னித்துக்கொள், இதுதான் என்னுடைய வலியும் வேதனையும் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ, நண்பன் தோழிக்கோ, தோழனுக்கோ, அப்பா அம்மாவுக்கோ, அம்மா அப்பாவுக்கோ, மகனுக்கோ, யாருக்கோ ஒரு சின்ன லெட்டர் எழுதி கையில் கொடுத்துட்டு வந்துருங்க. அதை வாசிக்கும் போது நிச்சயமாக அவங்க உணர்வார்கள், உண்மையிலேயே உணர்ந்து நீங்கள் எழுதினீர்கள் என்றால். ஒரு லெட்டர் எப்படி மாற்றிச்சு அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லி கொடுத்துட்டேன். இதே மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சேஞ்சிங் மொமெண்ட்டுக்காக காத்துட்ருப்பாங்க. அது நீங்கள் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஏற்படலாம். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.